கேரளாவில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு இருந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து நந்திதா அப்படின்ற ஒரு பெண் கூட உட்காந்துட்டு போறாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு மாடல் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண்ணோட பக்கத்தில் உட்காந்து இந்த நபர் ஷா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேற ஏதோ ஊருக்கு போறாரு. அங்கே போயிட்டு இருக்கப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பஸ் போயிட்டு இருக்க டைம்ல நடந்த ஒரு இஷ்யூ. இதுல அந்த நபர் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் அந்த பக்கத்தில் இருக்க பெண்ணை வந்து டச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஓப்பன் பஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்டிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு அந்த பெண் வந்து உடனே அங்கே இருக்க கண்டக்டர்கிட்டையும் டிரைவர்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட் பண்ண உடனே நான் அது மாதிரிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. எஸ்கேப் ஆனவரை கூட்டின்னு வந்து பிடிச்சி செம்மடி அடிச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த பெண் கொடுத்த புகார் அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்ட ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வைரலாக போயிட்டு இருந்தது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். இப்போ புகார் கொடுத்ததன் அடிப்படையில் அந்த நபர் மீது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவு 354 வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெண்ணை வந்து மானபங்கம் படுத்தும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு எண்ணத்தோட வந்து பார்த்தீங்கன்னா